Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் பூரி கிழங்கு மசாலா. ஹோட்டல் ஸ்டைல்ல பூரி கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். வாங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சிருக்கோம். கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். முழு உளுத்தம்பருப்பு. இது நல்லா பொரியுது. இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமா ஆகணும். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா வந்து பொன்னிறமாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு துண்டு இஞ்சி வந்து நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, நான் 3 வெங்காயத்தை வந்து நீல வாக்குல அரிஞ்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் லைட்டா தான் வதங்கி இருக்கு. இந்த டைம்ல நம்ம வந்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வந்து கொதி வந்த பிறகு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்ப இந்த தண்ணி கொதிக்கிற கேப்ல நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன் நான். இதை நம்ம வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து இந்த ஹோட்டல்ல செய்யற சீக்ரெட். இது இப்ப கடலை மாவு கூட போடலாம், ஆனா கடலை மாவை விட பொட்டுக்கடலை மாவு தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம அதனாலதான் வந்து ஹோட்டல்ல வந்து நம்ம வாங்குற பூரி மசாலா வந்து ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு. தண்ணியா இல்லாத கொஞ்சம் நல்லா கட்டியா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கும் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல. அதுக்கு வந்து இதை தான் ஆட் பண்றாங்க. நாம இப்ப வந்து இதுல வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துப்போம். இந்த டைம்லயே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் இந்த பொட்டுக்கடலை மாவை கரைச்சி எடுத்திருக்கேன். நான் பெரிய சைஸ்ல 3 உருளைக்கிழங்கு வந்து கையால மசிச்சு வச்சிருக்கேன். இதை நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இப்ப இது கூட இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கோம். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம பொட்டுக்கடலை மாவு வந்து நல்லா கரைச்சி வச்சிருக்கோம், அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கொதி வந்திருக்கு. இந்த டைம்ல வந்து நம்ம கரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். இதை நம்ம சேர்த்த கொஞ்ச நேரத்திலே நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும் பாருங்க. நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம இதை சாப்பிடக்குள்ளே நமக்கு தெரியும் ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டி வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம 5 நிமிஷமா கொதிக்க வச்சேன் நான். எவ்வளவு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இங்க பயங்கரமா ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு எனக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா நம்ம வந்து இப்ப வந்து ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் பூரி கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூரி கிழங்கு மசாலா பார்க்க எவ்வளவு அழகா இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.